சுபைரா என் பேர். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வீட்டில். அவங்க அப்பா சொன்ன மாதிரி காலையில் எப்போவுமே ஸ்கூலுக்கு நான் தான் டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டு அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்குவேன். இப்போ இது இங்கே வந்ததுக்கப்புறம் அவனே காலையில் 6:30 மணிக்கு கரெக்டாக 6:30க்கு எழுந்திருவான். எழுந்திரிச்சு அவனே அம்மா குளிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுமா நான் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவனே டாய்லெட்டுக்குள்ளே போய் அவனோட வேலையை அவனே செஞ்சுக்குவான். அதுக்குள்ள நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணி முதல்லாம் புரட்டி எடுப்பீங்களே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள டைம் ஆச்சு 7:30 மணி. அதனால் அந்த 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணணும், அவசரமாக ரெடி பண்ணணும். இப்போ அந்த மாதிரி இல்லை. கரெக்டாக 6:30க்கு எழுந்திருவான். 8 மணிக்குள்ளே அவனோட எல்லா வேலையும் முடிஞ்சு வேனுக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் அதேமாதிரி ஸ்கூல்ட்டு வந்தாலும் 4-5 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வருவான். வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு கைகால் முடிஞ்செல்லாம் அவனே போய் கழுகிட்டு வந்ததும் அம்மா எனக்கு பால் கொடுன்னுப்பா. பால் சாப்பிட்டது உடனே ஹோம்ஒர்க் எழுத உட்காந்துருவார். ஆமாம், டியூஷனுக்கெல்லாம் போகிறதில்ல. முதல்ல அடித்து உட்கார வைக்கணும் இல்லையா? வந்து துணி கழட்டுறதுக்கும் நம்ம தான் சிரமம் பண்ணணும். ட்ரெஸ் கழட்டுறா, ஷூ கழட்டுறா எல்லாம் நம்ம தான் சொல்லணும். இப்போ அதை பற்றி கவலையே இல்லை. அவனே அவனோட வேலையை செஞ்சு. நீங்களே ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்களே ஒரு சில சமயம்? ஆமாம், நாங்கள் தான் பக்கத்தில் உட்காந்து சவுண்ட் விட்டுட்டே இருக்கணும். இப்போ அவனே வந்து அவனே பண்ணிக்கிறான். ஏதாவது தெரியாதது வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்டு இது பண்ணிக்குவான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் காலையில் லஞ்சு கொடுத்து அனுப்புனா சாயந்தரம் வரும்போது அப்படியே கொண்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ முதல்ல வந்து வெறும் சப்பாத்தி தான், இவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். இது வெறும் சப்பாத்தி சாப்பிட்ருப்பான். இப்போ தான் இந்த வருஷம் தான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி, தோசை, இடியாப்பம் இதெல்லாம் கொடுத்து விட்டா இப்போ சாப்பிட்டு வர்றேன். எல்லாமே எதுவுமே இப்போ ரிட்டன் கொண்டு வர்றதில்ல. அதுக்கு முதல்ல 2 வருஷமாக எல்கேஜி யூகேஜி 2 வருஷமும் சப்பாத்தி தான். பாக்கி எது கொடுத்து விட்டாலும் அப்படியே ரிட்டன் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி சாயந்தரம் ரிட்டன் வந்துடும். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா மத்தியானம் நம்ம இடியாப்பம், தோசை, இட்லி இதெல்லாம் கொடுத்துட்டா சாப்பிட்டு வந்துடுறான். இல்லைன்னா அது அப்படி ஒன்றுமே அது சாப்பிட மாட்டான். சப்பாத்தி கொடுத்து விட்டா மட்டும்தான் சாப்பிடுவான். இப்போ அப்படி இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்.